ஹாய், இப்போ நான் ஒயிட் குருமா பண்ண போகிறேன். பூரிக்கு சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை கிராம்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் 2 காலிஃப்ளவர் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன கேரட் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறணும். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், சீரகம், கசகசாவை ஊற வச்சு சேர்த்துக்கிறணும். பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கிறலாம். போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கிறலாம். கொதிஞ்சிருச்சு. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் முட்டையை அவிச்சு வச்சுருந்தேன். அதையும் லேசாக கீறிட்டு சேர்த்துக்கிறலாம். 1/2 கப்பு தயிர் எடுத்து நல்லா க்ரீமாக அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தலை தூவி நெய் மேலாக விட்டு இறக்கி